மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அத்தனை பேருமே எக்ஸிட் போல் பார்த்துருப்போம். நம்ம அத்தனை பேருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்குது, தனி பெரும்பான்மையாக தாவேக்கா அதிகாரத்துக்கு வந்துடும். நம்ம கட்சியோட வேட்பாளர்கள், நம்ம கட்சியோட மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், நம்ம தலைவர் விஜய் அவர்கள், வியூகம் வகுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் உட்பட நம்ம அத்தனை பேருக்குமே பெரிய நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஓகேப்பா, இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் போதுமா? நெகட்டிவாக ஒரு ஷேட் இருக்கே, ஒருவேளை நடக்கலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே திங்க் பண்ணும்ல. தாவேக்கா தொண்டனா நான் திங்க் பண்ணங்க. திரும்பி பார்த்தா தலைவர் விஜய் அவர்கள் அமித்ஷா அப்படி பண்ணுவார், தலைவர் என்ன பண்ணுவார் பார்த்தா அதுக்கு ஒரு செக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அப்படி பண்ணுவார், அதுக்கு எதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு ஒரு செக்கு. ரெண்டு செக்கை வச்சுவிட்டு தலைவர் விஜய் அவர்கள் ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்காருங்க. நான் ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டேன். அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கிறது நம்ம எண்ண ஓட்டம் தான். நெகட்டிவாக நடக்கும்போது அதற்கு எப்படி நம்ம கட்சி சமாளிக்க போகுதுன்னு நினச்சா அதெல்லாம் முடிச்சுட்டோம் தம்பி, நீ யோசிச்ச வரைக்கும் சந்தோஷம், நான் முடிச்சதையும் சேர்த்து சொல்லு பசங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நம்ம தலைமை சொன்ன மாதிரி தான் தலைமையோட செய்திகள் அத்தனையுமே பார்க்கும்போது தோணுது. எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். என்னுடைய பிரமிப்பை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட கடத்தணும், வேறு எதுவுமே என்னுடைய இலக்கு கிடையாது. ஒன்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அமித்ஷா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா இவருடைய அரசியலை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி ஒரு மாய் அமைப்பார், தேர்தலுக்கு பிந்தைய வேலையை ஒரு மாய் பார்ப்பார் அப்படிங்கிறது இவருடைய வரலாறு. அமித்ஷா என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, தொங்கு சட்டசபை தான் தமிழ்நாட்டில் அமையும், யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது, அப்போது நம்ம இந்த ஜித்து விளையாட்டு அத்தனையுமே விளையாடி நம்ம அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா நினைக்கிறாருங்க. இந்த தொங்கு சட்டசபை அப்படிங்கிறத நான் முன்னாடியே தெளிவாக பேசியிருப்பேன். ஏன்னா 118 அப்படிங்கிற இடத்தை தாண்டி போனோம். எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னாலும் இந்த 118 அப்படிங்கிற இடம் எந்த கட்சியுமே கிடைக்கலனா தேர்தலுக்கு பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ 1-2 கட்சி அப்படி இழுத்து அப்படி போய் இந்த மாதிரி பண்ணி ஒரு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதன் பெயர் தான் தொங்கு சட்டசபை. அமித்ஷா இந்த பிளான்ல இருக்கார் அப்படிங்கிறத நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறேன்னா, இவர் என்ன பண்ணுறாருனா, தமிழ்நாடு தேர்தல் நடக்கும்போது தேர்தல் தேதி அறிவித்து கொஞ்ச நாளில் என்ன பண்ணார்னா தமிழ்நாட்டோட ஆளுநரை மாற்றினார். நல்லா யோசிச்சு பாருங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஆளுநருக்கு நிறைய வேலை இருக்கும். என்ன வேலை இருக்கும்? எந்த கட்சி அந்த 118 இடங்களை தாண்டி பெரும்பான்மையாக இருக்கும் அந்த கட்சி நீங்கள் தான் ஆட்சி அமைக்கணும் வாங்கன்னு சொல்லி அழைப்பாப்பில். அதுக்கப்புறம் அந்த கட்சியோட மிக முக்கியமாக யார் அந்த கட்சியோட தலைவராக இருக்காங்களோ அவங்கள முதலமைச்சர் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியோட அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே ஆளுநர் தான் செய்வார். இப்போ தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டு, தேர்தலை சந்திக்குது, ஆளுநருக்கு வேலை இருக்குங்கிறத நான் முன்னாடி சொன்னேன். இந்த ஆளுநரை எலெக்ஷனுக்கு முன்னாடி அமித்ஷா மாற்றினார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பொறுப்பு ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த பதவி பிரமாணம் இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே கேரளாவை பார்த்துக்கிட்டு இருக்கார்ல ஒரு ஆளுநர், அவர் தமிழ்நாட்டையும் இப்போ சேர்த்து பார்த்துக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடக்க போகுது. ஏன் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஆளுநர் தனியாக இருக்கும்போது அந்த ஆளுநரை மாற்றி போட்டு பக்கத்து மாநிலத்தோட ஆளுநர் பொறுப்பு ஆளுநராக ஏன் போடணும்னா, இப்போ நான் முன்னாடி சொன்னபடி பதவி அழைக்க கூப்பிடுறது, பதவி பிரமாணம் பண்ணுறது, எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது, இந்த ப்ராசஸ் அத்தனையுமே ஸ்லோவாகணும். ஸ்லோவானா மட்டும்தான் நம்மளால் அந்த வேரம் பேசுகிற பாலிடிக்ஸ் இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக செய்ய முடியும். இங்கே ஒரு கால அவகாசம் அமித்ஷாக்கு தேவைப்படும். அந்த கால அவகாசம் ஒரு முழு நேர ஆளுநர் ஒருத்தர் இருந்தார்னா அமித்ஷாக்கு கிடைக்காது. ஏன்னா எந்த காரணம் சொல்ல முடியாது. ஆர்.என். ரவி அவர்களும் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அதான் இவர் தான் பெரும்பான்மையாக இருக்காரு, கூப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம அத்தனை பேருமே கேட்போம். இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பொறுப்பாளர் அவர் கேரளாவே சேர்த்து பார்த்துக்கிறாருங்க. கேரளாவில் அந்த மாதிரி நடக்குதுங்க, கேரளாவில் அதை முடிச்சுட்டு இங்கே வருவாருங்கன்னு சொல்லி ஒரு காலதாமதத்துக்கு தான் பொறுப்பு ஆளுநர் மூலமாக இப்போ நிர்வாகம் பண்ணுறதுக்கான சில முயற்சிகளை அமித்ஷா அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலதாமதத்துக்குள்ளே அவர் 2 வேலையை தமிழ்நாட்டில் பார்த்தரலாம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக நம்புறாரு. இப்போ உதாரணத்துக்கு அமித்ஷா அவர்களோட பிளானே சொல்கிறேன். அதிமுக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 110 இடங்களில் ஜெயிச்சிருக்குன்னு வச்சுக்கலாமே. பெரும்பான்மைக்கு என்ன ஆகும்? 118 இடங்கள் தேவைப்படும். இப்போ 8 சீட்டு அமித்ஷாக்கு இடிக்குதுன்னு வச்சுக்கலாமே. அமித்ஷாவோட அடுத்த சாய்ஸாக யார் இருப்பாங்கன்னா தாவேக்கா தான் இருக்கும். இப்போ தாவேக்கா ஒரு 60 இடங்களில் ஜெயிச்சிருக்கு. இப்போ இவங்களுக்கு 8 சீட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கிட்டா, இப்போ அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 8 பேரும் தாவேக்கால கூப்பிட்டு வாப்பா ஆட்சி அமைச்சர்லாம் சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த 60 எம்எல்ஏக்களில் 3ல் 2 பகுதி எம்எல்ஏக்கள் அதிமுகவை நோக்கி போனால் மட்டும்தான், தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் அதிமுகவை நோக்கி போனால் மட்டும்தான் அமித்ஷாவால் அதிகாரத்துக்கு வர முடியும். இப்போ அந்த 60 பேர் இருக்காங்க. 60ல் 3ல் 2 பகுதி நம்ம எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் போய் ஆகணுங்க. 45 எம்எல்ஏக்கள் அங்கே போனால் மட்டும்தான் அவரால் அதிகாரத்துக்கு வர முடியும். அவருக்கு தேவைப்படுறது 8 இருக்கலாம், 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் போனால் மட்டும்தான் அவரால் செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. இன்னொன்று ஒரு யுக்தியை கையாளுவார். என்ன பண்ணுவார்னா, இவருக்கு இப்போ 8 பேர் தானே பிரச்சனை,
234 தொகுதியில் -8, அதாவது 8 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லிட்டா 234ல் 8 போயிருச்சுன்னா மிச்சம் எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 226 வருமா? 226ல் இப்போ அமித்ஷா என்ன பண்ணுவார்னா 226 எம்எல்ஏக்கள் தான் மொத்தமாக இருக்காங்க. இதில் பெரும்பான்மை என்ன? 226ல் பாதி எவ்வளவு? அந்த பாதியோட +1 இருந்தால் போதும். அந்த எம்எல்ஏ கவுண்ட் அதிமுக இருக்கு. அதாவது 8 பேருக்கு நம்ம வந்து 3/2 பகுதியாக உடச்சு ஒரு கட்சியை வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அந்த 8 எம்எல்ஏக்களை ஆப்போசிட்ல ராஜினாமா பண்ண வச்சா கூட நம்மள்ட்ட பெரும்பான்மை வந்துடும். இந்த 110 பெரும்பான்மை ஆயிரும். இப்போ இந்த 110 பெரும்பான்மை ஆகும்போது நம்மளால ஈஸியா அதிகாரத்துக்கு வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட பிளான். இதனால தான் தேர்தலுக்கு பிந்தைய இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு அமித்ஷா தயாராகிறாரு. அதற்காண்டி தான் பொறுப்பாளர் மூலமா தமிழ்நாட்டை நிர்வகிக்க வைக்கிறாரு. ஏன்னா குறிப்பிட்ட கால அவகாசம் அவருக்கு தேவைப்படும். இந்த விஷயங்கள் அத்தனையுமே தலைவர் விஜய் அவர்களுக்கு முன்னாடியே யூகித்ததுனால தான் ஜெயிச்சோன அத்தனை வேட்பாளரும் நீ எங்க வரணும்னா பனையூர் வந்துடணும், வேற எங்கேயும் போகக்கூடாது, பனையூருக்கு வந்து என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு ஏன் சொன்னார்னா இந்த 3/2 பகுதி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ற எண்ணமும் வரக்கூடாது. இந்த ரெண்டுமே வரக்கூடாதுன்னா இவங்க எல்லாருமே என்னோட நேரடி கண்காணிப்பில் இருக்கணும். இந்த விளையாட்டை அமித்ஷா விளையாடக்கூடாது, செக்கு வச்சுட்டான் விஜய் அப்படிங்கிறதான் தலைவர் விஜய் அவர்கள் சொல்ல வர்றது. இது அமித்ஷா விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. தேர்தல் ஆணையத்தை சரியா தாவேக்கா வந்து புகார் கொடுத்து இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கை பண்ணி தேர்தல் ஆணையத்தை வந்து நீங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிடிஆர் அண்ணா கூட மனு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போஸ்டல் ஓட்டை தான் எண்ணணும் அப்படிங்கிறது தாவேக்கா கொடுத்த மனுவிலே இருந்துச்சு. ஏன் தெரியுமா போஸ்டல் ஓட்டை என்ன சொல்றாங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் பெரிய வித்தியாசத்திலலாம் வெற்றி வாய்ப்பு வராதுங்க. ஏன்னா 3 பங்கா ஓட்டு பிரிஞ்சிருக்கு. ஒரு 5000 குறைவான வாக்குகள்லாம் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் இருக்கும். இந்த 5000 வாக்குகளில் இந்த போஸ்டல் ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த தபால் வாக்கு அதை முதல்ல எண்ணி போட்டு அதுக்கப்புறம் இவிஎம் மிஷினுக்கு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். இவிஎம் மிஷினை எண்ணி போட்டு நீங்க போஸ்டல் ஓட்டுக்கு போனீங்கன்னா தேவைப்படுறதுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது தேவையில்லாத வேலை. நீங்க எல்லாத்தையுமே கேமரா மூலம் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த போஸ்டல் ஓட் அப்படிங்கிறத நான் ரொம்ப கவனமாக கண்காணிப்போம் அப்படிங்கிறதுல தாவேக்கா ரொம்ப உறுதியாக இருக்கு. இந்த விளையாட்டை விளையாட விடாமல் இப்போ தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான ஸ்டாலின் ஐயாவுக்கு வைக்கப்பட்ட செக்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 பாதுகாப்பை நீங்கள் எல்லா பக்கமும் போடுங்க, பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. ஏன்னா திமுகவோட மிக முக்கியமானது என்னன்னா தோக்குற மாதிரி தெரிஞ்சுன்னா ரவுடிசத்தை கையில் எடுத்துருவாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி சேகர் பாபு வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ரமேஷ் அண்ணன் தொகுதியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இது எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடக்குது. அதாவது தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே நடக்குது. தேர்தல் முடிவு வந்த பிறகு திமுக ரவுடிசத்தை கையில் எடுக்கும் போது இந்த வாட்டி வாக்கு எண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து வரக்கூடியவங்களுக்கு டிஜிட்டல் முறையில் பார்த்தீங்கன்னா அடையாள அட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா 1க்கு 2 தடவை ஸ்கேன் பண்ணி கரெக்டான பர்சனை மட்டும்தான் உள்ள விடணும். ஏன்னா இது தாவேக்கா வைத்த கோரிக்கை தான். அதாவது நீங்க வந்து தேவையில்லாதவங்களை அந்த வாக்கு என்ற இடத்துக்குள்ள உள்ள விடாதீங்க. ஒரு செட்டுனா அந்த ஒரு செட்டு வேட்பாளர் யார் யார் அங்கீகரிச்சிருக்காரோ அவங்க மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனு கொடுத்தோம். ஏன்னா ரவுடிசம் நடக்கிறத நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச பல்வேறு விதமான விஷயத்தை தொடர்ச்சியாக செய்கிறோம். அதில் ஒன்று தான் இது. சரி, வேட்பாளரோட ஏன் குறிப்பிட்ட பேர் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குங்கிறத சொல்கிறேன். 14 டேபிள் இருக்குங்க. இப்போ ஒரு தொகுதியில் சராசரியாக சொல்லப்போனால் நம்ம 75,000க்கு மேற்பட்ட பூத்துகளில் நம்ம அத்தனை பேருமே ஓட்டு போட்டிருப்போம். சராசரியாக இப்போ என்னோட தொகுதி மட்டும் எடுத்துக்கிறேன். என்னோட தொகுதியை நான் செக் பண்ணி பார்த்தேன். 226 மிஷினில் என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுமே ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தங்க யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க 226 மிஷினில். இப்போ இந்த 226 மிஷினையுமே எண்ணி தான் யார் ஜெயிச்சாங்க, யார் 2வது இடம், யார் 3வது இடம், யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இது எல்லாமே சொல்ல போகிறாங்க. இப்போ 226 மிஷினையும் ஒன்னா ஒரே மாதிரி ஓபன் பண்ணி இந்தாலாம் சொல்ல மாட்டாங்க. 14 டேபிள் போடுவாங்க. முதல் சுற்று 14 மிஷினை எடுத்து வந்து எண்ணுவாங்க. 2வது சுற்று 14 மிஷின், 3வது சுற்று 14 மிஷின், 4வது சுற்று 14 மிஷின். இந்த மாதிரி இந்த 226 மிஷினையுமே எண்ணி முடிப்பாங்க. சராசரியா சொல்ல போனா 14 கணக்கு பண்ணா எத்தனை ரவுண்டு வருமோ, சில இடங்கள்ல 15 வரலாம், சில இடங்கள்ல 18 வரலாம், சில இடங்கள்ல 25 கூட வரலாம். ஏன்னா அந்த தொகுதியில் எவ்வளவு மிஷின் இருக்கோ அதை பொறுத்து. அந்த தொகுதியில் எவ்வளவு மிஷின் இருக்கிறது எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா அந்த தொகுதியில் எவ்வளோ வாக்காளர் இருக்காங்களோ அதை பொறுத்து. வாக்காளர் எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் முடிவுகள் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஏன்னா பல சுற்றங்க எண்ணப்படும். இந்த விஷயத்தில் ஒவ்வொரு டேபிளுக்குமே நம்ம கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. அந்த மிஷினில் வர அவுட்புட் அத்தனையுமே கவனிக்கிறதுக்கு இந்த இடத்துல திமுக காரங்க ஒருத்தர் இருப்பான், தாவேக்காரங்க ஒருத்தங்க இருப்பாங்களா, இந்த 2 பேருக்குள்ள சண்டை வர்றது. இதன் மூலமாக ஒரு மாதிரி ஒரு வாக்கிய தகராறை உருவாக்குறது, ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குறது. அந்த மிஷினுக்கு ஏதாவது பாதுகாப்பு ஏதாவது பண்ணுறது, அந்த மிஷினுக்கு ஏதாவது செய்கிறது, அதை போட்டு உடைச்சிடலாமா, அதை பண்ணிடலாமா, ஏன்னா ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க, என்ன பண்ணலாம், என்ன
செய்யலாம்னு சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய சில முயற்சிகளை திமுக செய்யுங்கிறத நம்ம கட்சி முன்னாடியே எச்சரிக்கை பண்ணி தேர்தல் ஆணையம் கவனமாக இருந்துக்கோ, சரியா இருந்துக்கோ, இவங்க ரவுடிசம் பண்றதுக்கு தயார் நிலையில் இருக்கிறவங்க, இவங்களோட ரவுடிசத்தை அந்த வாக்குப்பதிவு அந்த முடிவுகள் வெளியிடக்கூடிய அந்த ஒரு நாள் நீங்க அடக்கி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல தாவேக்கா போய் மனு கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணணும், நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்த மனு கொடுத்துருக்காங்க. அப்போ ரவுடிசத்தை நம்ம அந்த தேர்தல் முடிவுகள் எண்ணக்கூடிய அந்த ஒரு நாளில் நம்ம மொத்தமாக டீல் பண்ண போகிறோம். நம்ம வேட்பாளர்கள் எப்படிலாம் அந்த ஜித்து விளையாட்டு விளையாடுவாங்கிறதெல்லாம் நம்ம தலைவர் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் தேவைப்படுற அறிவுறுத்தல் அத்தனையுமே கொடுத்துட்டாரு. கான்ஃபிடண்டாக இருங்கிற நம்பிக்கை மட்டும் கொடுக்கல. இப்படி இருக்கும், இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு, இங்கெல்லாம் நீ கவனமாக இரு, நான் தேர்தல் ஆணையத்தையும் எச்சரிக்கை பண்ணிட்டேன், வேட்பாளர் இருக்கக்கூடிய உங்களையும் எச்சரிக்கை பண்ணிட்டேன், நீங்க கவனமாக இருங்க, எதுவாக இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கிரியேட் பண்ணியிருக்கார் போல, இந்த நம்பருக்கு எதுவும் பஞ்சாயத்துனா உடனடியாக தகவல் சொல்லி இந்த நம்பருக்கு நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா அது நேரடியாக என்னோட கண்ட்ரோலுக்கு வருங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா திமுகவோட ரவுடிசத்துக்கு வேட்பாளருக்கு எச்சரிக்கை கொடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தையும் எச்சரிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஆளுநரை வச்சு சில விளையாட்டுகள், இந்த குதிரை பேரங்கள், இந்த பதவி விலகல், இந்த விளையாட்டு அமித்ஷா விளையாடுவார் அப்படிங்கிறப்போ எல்லாரும் தலைமைக்கு வந்துருங்க, நேரடியாக பனையூர் வந்துருங்க அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரே நேரத்தில் நமக்கு பெரும்பான்மை கிடைக்காத போது விளையாடக்கூடிய இந்த ரெண்டு விளையாட்டுக்கும் தலைவர் விஜய் அவர்கள் வைத்த செக் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக பார்க்கவும் போகிறோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.